ஸ்திர ராசி ஸ்திர லக்கணமான ரிஷபராசி, சிம்மராசி, விருச்சிக ராசி, கும்பராசி லக்கணங்களை அதிபதியாக கொண்டவர்கள் மகா பாக்கிய யோகம் பெற்றவர்கள். ஏனெனில் இந்த சிம்மராசிக்கு 2ஆம் வீடான கன்னிகாமனையில் புதன் பகலமாக அதி உச்சம் பெறுவதும், விருச்சிக ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தை குரு பகவான் ஆட்சி பெற்று காலப்புருஷனுக்கு 9ஆம் இடமாக வருவதும், காலப்புருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பமணிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் உச்சம் பெறுவதும், காலப்புருஷனுக்கு 3ஆம் வீடான மிதுனமனையில் புதன் பகவான் அதி உச்சம் பெறுவதும் இது மிகவும் சூட்சம ராஜயோகமாகும். ஆக மொத்தத்தில் இந்த ராசி லக்கணங்களை அதிபதியாக பெற்றவர்கள் இவருடைய லக்னாதிபதி கேந்திர ஸ்தானங்களில் ஏதாவது ஒரு ஸ்தானத்தில் 4, 7, 10 அமர்ந்து அந்த லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாக உச்சமாக இருந்து அவற்றையும் பெரும் தனக்காரன் குரு பகவான் பார்ப்பது அபூர்வ தனயோகமாகும். இப்படிப்பட்ட 11 ஜாதகங்களை ஆராய்ந்து பார்த்தா அவர்களுக்கு சில ஜாதகம் மட்டுமே ராஜயோகமாக வேலை செய்யும். அதாவது அப்படி யோகம் ராஜயோகமாக வேலை செய்ய வேண்டும் என்றால் அப்படியே 5க்குரிய பூர்வ புண்ணியாத ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படும் குரு பகவானோ புதன் பகவானோ அவர்கள் ஆட்சி உச்சம் பெற்றுவது மட்டுமில்லாமல் அவர்கள் புஷ்கரண வம்சம் என்று சொல்லக்கூடிய ராஜயோக நிலை அடைந்திருந்தால் இவர்கள் ராஜயோகத்தை இந்த திசைகளில் பெற்று தருவார்கள். இவர்களுக்கும் இந்த கலியுகத்தில் மகா தனயோகத்தை, கோடீஸ்வர யோகத்தை அள்ளி கொடுப்பதில் முக்கிய பங்கு வைப்பவர் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான். இந்த ராகு பகவானும் உச்சம் பெற்று ராகு பகவானுக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்த ஸ்தானத்தில் சனி பகவானும் இருந்தால் இந்த ஜாதக ராஜயோகத்தை, பெரும் தனக்கார யோகத்தை, ஸ்திர சுத்தி யோகத்தை இவர்கள் வாழ்நாளில் பெற்றே தீர்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் ராசியிலும் நவாம்சத்திலும் சனி பகவான், அதாவது பூலோக உங்களுக்கு யுகபோக சுகபோக மண் மனை யோகத்தை தரக்கூடிய சனி பகவான் வக்ரம் வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அவரும் குரு பகவானின் சாரத்தை, அதாவது கடகத்தில் அமர்ந்து குரு பகவான் சாரை புனபூசம் நாளை பெற்று புஷ்கரண வம்சம் பெற்றிருந்தார். மகா தனயோகத்தை வாழ்நாளில் பெற்று மகா ஐஸ்வர்ய யோகத்தை பெற்று அளவில்லாத குபேர தனயோகத்துடன் வாழும் மகா ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை.